வணக்கம் உறவுகளே, இது சேரமான் தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு. இந்த விட்டோடியில் இருக்கும் வரையும் இனி ஒரு நாளும் இந்த வெடிச்சிரிப்புகளுக்கு பஞ்சம் இருக்க போறதே இல்லை. இப்போ உதாரணமா அன்னைக்கு சில வைக்கிறோம்னு சொல்லி போட்டு இவங்க என்ன செய்யறாங்க, டென்மார்க்ல இருக்கிற அன்னையின் தமிழன் மெனோன் என்ற அந்த உருவத்துல ஒரு சிலிமெண்ட்டை வச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அந்த படங்களுக்கும் இந்த சிலையில உள்ள உருவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, ஒரு கண்ணாடி போடையில அவ்வளவுதான். ஆனா இதால ஒரு நல்ல ஒரு நன்மை என்னன்னு சொன்னா மெனோன்னைக்கு இப்போ ஒழுங்கா சோறு கிடைக்குதான். அந்த நாள்ல ஒரு 84 85ஆம் ஆண்டு காலப்பகுதி நினைக்கிறேன் 85 இருக்கணும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல திலீபன் அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்த காலமா இருக்கணும் அந்த நேரத்துல ஒரு விவாதம் ஒன்று நடந்தது யாழ் பல்கலைக்கழகத்துல. அந்த விவாதத்தின் மைய கேள்வி என்னன்னு சொன்னா சோறா சுதந்திரம். அப்ப அந்த சோறா சுதந்திரமா என்று சொல்லி அந்த நடந்த விவாதத்துல கொஞ்சம் பேர் சோறு தான் முக்கியம் என்று சொல்லி வாதத்தை கொஞ்சம் உணர்வுள்ள ஆக்கள் இல்லை சுதந்திரம் தான் முக்கியம் என்று சொல்லி வாதிட்டு இருக்கிறேன். அப்போ இப்படி இந்த விவாதங்கள் நடந்து இது பரவி இந்தியாவில் இப்படி மெனோன்ன போயிருக்கிறார் சாப்பிட்றதுக்கு ஒரு வீட்டை அப்போ அவர் சாப்பிட போன இடத்துல அங்கே நின்று அவரை சாப்பிட கூப்பிட்ட அவர்கிட்ட அந்த உறவுக்காரர் இவர்கிட்ட இதை பற்றி ஒரு கேட்போம் சோறா சுதந்திரமா என்று சொல்லி அவர் அவரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். சாப்பிட போகிற நேரத்தில் மெனோன்னு இந்த ஒரு விவாதம் நடக்குது, சோறா சுதந்திரமா என்று சொல்லி, சோறு முக்கியமா சுதந்திரம் முக்கியமா என்று சொல்லி அவர் கேட்டிருக்கார். அதுக்கு மெனோன்னு சொன்னாராம், தம்பி முதல் சோறை சாப்பிட்டுட்டு நாங்கள் சுதந்திரத்தை பற்றி காய்ப்போம். ஆனால் அந்த சாப்பிட கூப்பிட்டவருக்கு ஒரே ஆர்வ கோளாறு. அப்போ எப்படியாவது பற்றி அறியணும்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு கொண்டே சுதந்திரத்தை பற்றி காய்ப்போம், சோறா சுதந்திரமானு சொல்லலாம். மெனோன்னு சொன்னால் சிச்சி சாப்பிடைக்குள்ள ஒரு நாளும் காயக்கூடாது, ஏன்டா சோறு சாப்பிடைக்குள்ள புறக்கணிச்சு சரிதானே. அப்போ புறக்கிறாம நாம சாப்பிட்டு போட்டு சோறை சாப்பிட்டு முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு சோறா சுதந்திரமானு கதைப்போம் என்று சொல்லி சொன்ன ஒரு அருமையான ஒரு மனுஷன் தான் இந்த மெனோன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனுஷனாக இருக்கிற இந்த மெனோன்னைக்கு வெனஜாண்டி சோறு கொடுக்குறான்னா கொஞ்சம் பஞ்சி பட்டு தான் கொடுப்பாங்க. இவர் நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னார், ஒரு 12 மணி ஆயினோடனே மெனோன்னா நேரத்தை பார்ப்பேறான். 12 மணி சோறு வரையில, 12:30 சோறு வரையில, 1 மணி சோறு வரையில, 1:30 2 மணி கடைசியாக கேட்பறான், வெனஜா சோத்தை கொண்டு வாவான். உடனே வெனஜாண்டி சொல்லுவாவான், இப்ப நேற்று மத்தியானம் தானே சோறு சாப்பிடுறீங்க, சோறு அது நேற்று மத்தியானம் மேனேஜா, இன்றைக்கு மத்தியானம் இப்ப ஆகிட்டுது, இன்றைக்கு சோறு தான் அவன் மேனேஜா வேண்டா. அவ சொல்லுவான், நேற்று சோறு சாப்பிட்டா இன்றைக்கு சாப்பிட நாளைக்கு சோறு சாப்பிடும். சோறா சுதந்திரமாண்டு கதைக்கிறதுக்கே சோத்தை சாப்பிட்டு போட்டு சுதந்திரத்தை பற்றி கதைப்போம்னு சொன்ன மெனோன்னைக்கு சோறு கொடுக்காம வெனஞ்சாண்டி இருக்கிறானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னண்டா அந்த காலத்துல உங்களுக்கு தெரிந்தானே வெனஜாண்டிய மெனோன கல்யாணம் கட்டக்க முதல் ஒரு அவைக்கு சம்பந்தம் பேசி சம்பந்தம் கிளப்பு நடந்து கல்யாணம் கட்ட போயிடும். அந்த நேரத்துல கட்ட தயாராக யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீமாவோண்ட அமைச்சர் ஸ்ரீமானோட இங்கே கூட புதுசாக நடிகை உண்டு. அப்போ ஸ்ரீமா என்னன்னு சொன்னா பான் தட்டுப்பாடு வந்தோடனே சனம் பான் இல்லைன்னு கொந்தளிக்க சொன்னா, அவன் பான் இல்லை அடிக்க சாப்பிடுவோம். அப்ப அந்த ஸ்ரீமான் ஒரு அமைச்சராக இருந்த என்எம் பெரேரா ஒருத்தர் இருந்தவர் அவர் யாருன்னு சொன்னா வெனஜாண்டின்ற அப்பாண்ட கூட்டாளி. சரியான 2 பேரும் அப்படி தோஸ்து, அந்த மாதிரி கூட்டாளியை வச்சு கொடுங்க. அப்ப அவர் யாழ்ப்பாணத்துக்கு என்எம் பெரேரா வர போறாருன்னு சொன்னோன்னா எங்களோட சனமெல்லாம் முடிவு எடுத்துட்டு, ஓகே இவருக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம்னு சொல்லி. ஆனா வெனஜானியோட அப்பா என்ன செய்தார், அவருக்கு செங்கம்பளம் பிரிச்சு வரவேற்போம் சொல்லி அவர் வீடியோட பாத்தீங்கன்னா இந்த விட்டோடியல் செய்த நிகழ்வுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மண்டபம் எடுத்து அதை பெரிய நீட்டுக்கு செங்கம்பளம் பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா சனம் இல்லை. சரிதானே, ஒரு கொஞ்சம் நல்லா தள்ளி தொங்கலை மேடைக்கு போகிறோம். அதுவும் பிறவர்களுக்கு தான் அங்க ஒரு கொஞ்சம் சனம், ஒரு 679 பேர் அதில் இருந்தவர்கள் அப்படி வெனஜாண்டியின் அப்பாவும் என்ன செய்தாருன்னு சொன்னா செங்கம்பளம் கொண்ட பிரிச்சு யாழ்ப்பாணத்துல அவருக்கு பெரிய வரவேற்பு செய்ய சனம் போகல.
இதுக்கு மெனோன்னைக்கும் பெனஜாண்டி சோறு கொடுக்கறதுக்கு பஞ்சு படுறதுக்கும் என்ன சம்மந்தம் பண்ணி கேட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொன்னால் வந்து அப்போ இப்படி அந்த என்ன பெரியரா கொஞ்சம் வால் பிடிச்சு சிவப்பு கமலம் பிரிச்சாக்கள் இருக்கணும் தானே வந்து அவையில தேடி தேடி அந்த நேரத்தில் இளம் பெடிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பூச வச்சாங்க வந்து அப்போ என்ன நடந்தேன்டா பெனஜாண்டின் அப்பாண்ட வீட்டுக்கும் வந்து இவங்க என்ன செய்துட்டாங்க ஒரு அபிஷேகம் மட்டும் செய்துட்டாங்க. அது வாயால சொல்றது கொஞ்சம் கஷ்டமான அபிஷேகம். அப்படி ஒரு அபிஷேகம் மட்டும் செய்து விட்டாங்க ஒரு வீட்டு வாசல்ல வந்து. அது வந்து வேணஜாண்டிக்கு சரியான ஆத்திரம். அவ நினைச்சிட்டா வந்து இது வந்து அண்ணதான் இந்த இது காரணம். உண்மையில அன்னைக்கு வந்து சம்மந்த கோவப்பட்டு ஒரு முட்டியில கொண்டே ரப்பி போட்டு அடிச்சு எறிஞ்சு விட்டாங்க வீட்டுக்கு. அது ஒரு அபிஷேகம் நடந்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஆத்திரம் வந்து வேணஜாண்டிக்கு அப்படி மனதில் இருக்குது. அப்போ என்னென்னு சொன்னால் வனஜாண்டி வந்து மெனோன்னையை சில வேலை பார்க்கல அவாக்கு அண்ணனை ஞாபகம் வந்துட்டுதுன்னு சொன்னால் பிறகு மெனோன்னைக்கு சோறு கட்டம். ஆனால் இந்த முறை இப்போ இந்த இவங்க அந்த விட்டோடிகள் வந்து அன்னைக்கு சிலை வைக்கிறவன்னு சொல்லி போட்டு மெனோன்னை மாதிரி ஒரு தோட்டத்தில் சிலையை வச்சதால இப்போ ஆண்டி வந்து வனஜாண்டி சிட்டியா மெனோ போய் அப்படி கதி கிளங்கி போய் ஆள் இப்போ நேரத்துக்கு ஆளுக்கு சோறு கொடுக்குறாவாம். இல்லை இதில் வந்து என்ன சொன்னால் மெனோன்னைக்கு எது நடந்துருமெண்டு கவலையில் ஆண்டி கதியிலங்கி போய் வனஜா ஆண்டி அப்படி செய்யல. வனஜா ஆண்டி என்னென்னு சொன்னால் வந்து தெரிந்தானே அவள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் வந்து இப்படி அன்னைக்கு உலக கொடுக்குற கூத்தை வந்து அவாண்ட வழி நடத்தலாம் அவன்ட மகன் எல்லாரும் வந்து செய்தவியல் வந்து அவாக்கு பயந்து தான் மெனோன்னையும் வந்து விளக்கேற்றினவர். இது அவன் குடும்பத்தில் இருக்கிற பெட்டகசியா சரியான. அப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் வந்து அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வனஜாண்டி வந்து இப்படி பாருங்க வந்து பட்டு பீதாம்பரத்தோட தங்கம் கையில் தகதகண்டு மின்ன ஆள் வந்து எப்படி இருக்கிறான்னு சொல்லி அப்போ மெனோன்னைக்கு எது நடந்துட்டா அப்படி நீ பட்டு பீதாம்பரம் தங்கம் தகதக எல்லாம் தெரியல. அதெல்லாம் இப்போ வந்து வனஜாண்டி இப்போ வந்து மெனோன்னைக்கு இப்போ ஒழுங்காக சோறு கொடுக்குறான். இப்போ மெனோன்னை வந்து 12 மணிக்கு இப்படி மேசையில் போய் இருந்தாருன்னு சொன்னால் அப்படியே டான்னு வந்து சோறு வந்து மேசையில் இருக்கும் வந்து ஏன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஒருக்கா ஒரு ஏவரி உண்டு என்ற ஒரு ஏவரை விட்டுதுன்னு சொன்னால் உடனே வனஜாண்டி ஓடி வந்து கேட்பாவாம் வந்து இன்னும் கொஞ்சம் சோறு போடுது. ஆனால் இதை பாடி என்னன்னு சொன்னால் இந்த சம்பவத்துக்கு பிறகு கார்த்திக் இந்த சம்பவத்துக்கு முதலே ஆள் கொஞ்சம் படத்தில் வந்து ஆனால் வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆள் செட்டியான கட்டும் கோபத்தில் ஆள் ஒரு இந்த கடுப்பேறி அடுப்பில் இருக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் ஆள் இருக்கிறாங்க. நானும் இப்போ கொஞ்ச நாளாக வந்து கார்த்திகின்றது இடக்கடை போய் நாங்கள் பார்க்குறோம் அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் என்ன போடுறாருன்னு சொல்லி. இப்போ அந்த முகநூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மேனேஜர் என்ன இருக்குன்றது அப்படியே முகநூலில் சொல்லுவீங்க. அந்த காலத்தை சொல்லுவீங்க தானே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லி வந்து அப்படி கார்த்திக் இந்த மேனேஜர்லேயே நீங்கள் அறியணும்னு சொன்னால் அவர்கிட்ட முகநூலை போய் பார்த்தா தெரியும் வந்து. அப்போ என்னென்னு சொன்னால் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த இந்த விட்டோடியல்ன்ற ஒரு முக்கியமான பிரித்தானியாவில் இருக்கிற சங்கீத நடுவரை போட்டு தண்டை முகநூலில் போட்டு ஆள் மிதின்னு மிதிச்சுது. இந்த விட்டோடியலுக்கு ஒரு பிதாமகன் என்று சொல்லி ஒரு பீஷ்மர் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க வந்து சொல்லி வந்து பாலகிருஷ்ணன் என்று சொல்லி இருக்கார். அவரை இந்த விட்டோடியெல்லாம் பாலா மாஸ்டர்ன்னு தான் சொல்றது. மாஸ்டர்னு கனவே சொல்லி கொண்டு தெரியும். அதை பற்றி பாட்டு வந்து அப்போ இந்த பாலா மாஸ்டரை என்ன செய்தாருன்னு சொன்னால் இந்த கார்த்திக் வந்து அவரை வந்து பரோட்டா மாஸ்டர்ன்னு சொல்லி அவருக்கு ஒரு படமும் போட்டு பரோட்டா அடிக்கும் படம் ஒன்றும் போட்டு ஆள் வந்து விட்டுட்டார் வந்து. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சான் என்னத்துக்கு கார்த்திக் மேனோன் இவ்வளோ கொதிக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சி முடிய கார்த்திக் மேனோன் போட்டிருக்கார் வந்து இவியல் வந்து ஒரு 1500 குறைவானாக்கெல்லாம் இதில் வந்து கலந்து கொண்டவேன்னு சொல்லியும் வந்து காசு சேரையில் கிடந்த சாண்ட்விச் எல்லாம் அள்ளிக்கொண்டு கிடைச்ச ஒரு ஓடுவோம்னு சொல்லி ஓடிக்கணும் என்று சொல்லி வந்து கார்த்திக் மேனோரன் வந்து ஒரு பதிவொன்றை போட்டிருக்கார். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நான் உண்மையாக வந்து என்னடா எங்கட புறன் விசாரணை செய்தியாளர்கள் அங்கேருந்து சில படங்கள் எடுத்து வீடியோக்கள் எடுத்து எங்களை அனுப்பினப்போ அதை நாங்கள் போட்டு பார்த்தோம். உண்மையில வந்து நிகழ்ச்சி முடிய சாண்ட்விச் எல்லாம் எடுத்து வந்து கூடையில நிகழ்ச்சி தொடங்கின கையோடைய சாண்ட்விச் காணும். வேற வீடியோவில் சாண்ட்விச் ஒன்றையும் காணல சரியா வெறும் தண்ணி போத்தல்களும் கோப்பி கப்புகளும் தான் கிடக்கு வந்து.
எவ்வளவு நீளத்துக்கு அப்படியே அந்த வெறுமையா கிடக்கும் மண்டபம் வந்து பாருங்க வந்து. அப்ப இன்னொரு நண்பர் எழுதியிருந்தார் வந்து தமிழ்நாட்டில இருந்து இந்த நிகழ்ச்சியில வந்து லெமன் ரைஸும் பாயில்டு எக்கும் கொடுக்குறாங்களாம்னு சொல்லி வந்து அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. சாண்ட்விச்சையும் காணல. சரி, இப்போ அந்த கார்த்திகேயன் கொதிச்சவர் என்று பார்த்தோம்னு சொன்னால் வந்து நாங்களும் விசாரிச்சு கொண்டு போனால் கட்டசியில் வந்து விஷயம் என்னென்னு சொன்னால் இவை இந்த ஆவணி மாதம் நடத்த போகிறோம்னு சொன்னோம்னா வந்து கார்த்திகர் அடித்து கேட்டிருக்கிறார். நானும் டேடியும் பாரார், மம்மியும் வருவார், அதோட அந்த வைஃப், பிறகு தம்பின்ற வைஃப் எல்லாம் வருவான், 6 பேர் வாரோம்னு சொன்னோன்னா இவன் இந்த சங்கீதம் சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன வேஷாவும் அங்கே ஒரு பேர். அப்போ உடனே கார்த்திக் சொன்னாராம் வந்து ஓகே நாங்கள் வாரம் எங்களுக்கு நீங்கள் 6 பேருக்கும் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் போட்டுவிடுவோம். அப்போ சங்கீதம் சொன்னாராம் தம்பி கார்த்திக் விஷயத்தை ஒருக்கா கேளுங்க. என்னென்னு சொன்னால் இந்த சேரமானோட நாசமரப்பான் இருக்காங்க. அவன் வந்து எங்களை போட்டு விட்டோடி என்று போட்டு அடித்து எங்களை பற்றியெல்லாம் மோசமாக போட்டு உங்களை தெரிந்தானே அவன் வந்து இப்படியானவன் சொல்லி வந்து நீங்களே ஒருக்கா சொன்னீங்களானே வந்து சேரமான் வந்து அந்நியன் மாதிரி விக்ரம் நடித்த அந்த அனியன் படத்தில் வர மாதிரி நல்ல மாதிரி இருப்பான், பிறகு பார்த்தா வில்லன் மாதிரி இருப்பான். அப்படி ஒரு இந்த சேரமானோட இங்கே நாங்கள் காசு சேர்க்க சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அதால தம்பி நாங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எல்லாம் போடலாம்னு சொல்லி உடனே கார்த்திகை கோவம் வந்துட்டு இவையெல்லாம் நம்பி தான் பின்னால போக காசு தான் முக்கியமோ என்று சொல்லி ஆள் கோச்சு வந்தாங்க. இந்த பாருங்க நான் போறேன்னு பதவி பாருங்க, காசு தான் முக்கியமோன்னு ஆள் கேள்வி பாருங்க இந்த பாருங்க. சரி, இப்போ அன்னைக்கு சில வைக்கிறோம்னு சொல்லி போட்டு வந்து அன்னையில தமிழ் மெனோன்ன மாதிரி ஒரு உருவத்தில் ஒரு சிறியொண்டை செய்து போட்டு இவங்க இப்போ வச்சிருக்கிறாங்க. இப்போ இது எங்கே போகுது என்ற கேள்வி உங்களுக்கு தேவை. நாங்களும் விசாரித்து பார்த்தோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் வந்து இது இங்கே யூகேல வந்து ஒரு பண்ணக்காணி ஒன்று இருக்குது, மாடு வளர்க்குற பண்ணக்காணி வந்து. அப்போ அந்த மாடுகள் வளர்க்குறதுக்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த வந்து இவங்க என்னென்னு சொன்னால் வந்து தூய்நிலம் வச்சிருக்கிறோம், நூலகம் வச்சிருக்கிறோம், வரலாற்று பொக்கிஷங்கள் வச்சிருக்கிறோம், பாபக்யூ சாம்பல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாலானி இந்த சாம்பல்னு சொல்லி போட்டு அங்கே யாரோ ஒரு வீட்டு எடுத்த பாபக்யூ சாம்பலை கொண்டு வந்து வச்சு அதை வச்சு கொண்டு ஏதோ பூசை செய்து கொண்டு இருக்கிறாங்களாம். அப்படி அதோட வந்து ஒரு தேவாலயம் வச்சிருக்கிறோம், கத்தோலிக்க தேவாலயம், அங்கே பிள்ளையார் கோயில் வச்சிருக்கிறோம் வந்து. அப்போ இதில் ஒரு வேளை வந்து இந்த இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சாரம் செய்தது இந்த ஜெகத் கஸ்பராஜ் தான் வந்து சேவர் வந்து. அப்போ ஒருவேளை ஜெகத் கஸ்பராஜ் இந்த இவேண்ட இதில் தேவாலயத்தில் வந்து இந்த சிலையை வச்சுக்கொண்டு திருப்பதி எதுவும் ஒப்பு கொடுக்க போகிறாரோ தெரியாது. அப்படி இல்லை இவங்க சில வேளை அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலை கொண்டு போய் அதில் வச்சு எதுவும் அகல் தேங்காயில் அடிச்சு விட்டாச்சு செய்ய போகிறாங்களோ தெரியாது. அப்படி ஏதாவது செய்யறேன்னு சொன்னால் திருவிழா நடக்கும், வருஷம் திருவிழா நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த திருவிழா நடந்து தேர் இழுத்தா என்ன நடக்கும்னு நீங்கள் அறியணும்னா இந்த விட்டோடிகள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் அந்த அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் ஒரு திருவிழா வச்சோம்னா அதில் அந்த விட்டோடிகள் இந்த முக்கியமான பிரமுகர் ஒருவர், அவர்கிட்ட பேர் வந்து ரூபன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் கண்டிப்பாக இதில் பாருங்க வந்து யோசிச்சு பாருங்க. அழுத்து விழுத்துற அளவுக்கு வந்துட்டார். இனி அண்ணன் சிலைன்னு சொல்லி மெனோன்ன உருவத்தில் செய்த அந்த சிலை என்ன நடக்க என்ன பாடுபட போகுது. இப்படி நிறைய பாடியல் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சொன்னால் நேரங்கான அதுக்கப்புறம் நீங்கள் இதை கேட்டு சிரிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் யோசிக்க போகிறான் உங்களுக்கு எதுவும் நாட்டை எதுவும் காமிச்சுக்கிறாங்க. இந்தபடியாக நாங்கள் வேற இன்னும் ஒரு வெடிச்சிருப்பில் மிச்ச பாடிகளையும் காய்ப்போம். சரி உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.